தமிழ் திரையுலகில் கேப்டன் என அழைக்கப்பட்டவர் விஜயகாந்த். இவர் உடல்நலம் காரணமாக 2023ஆம் ஆண்டு காலமானார். இவருடைய மறைவு ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் அதிர்ச்சியை கொடுத்திருந்தது. இவரை தொடர்ந்து இவருடைய கட்சியை அவரது மனைவி பிரேமலதா தலைமையேற்ற அரசியல் பணிகள் செய்து வருகிறார். அதே போல மூத்த மகன் விஜயபிரபாகரன் அரசியலில் முழுமையாக இறங்கியுள்ளார். இரண்டாவது மகன் சண்முக பாண்டியன் சினிமாவில் ஹீரோவாக நடித்து வருகிறார். இவருடைய முதல் படம் சகாப்தம். இந்த திரைப்படத்தில் விஜயகாந்த் கெஸ்ட் ரோலில் நடித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து தற்பொழுது படைத்தலைவன் என்ற திரைப்படத்தில் நடித்து முடித்திருக்கிறார். இந்த படத்திற்கு இசைஞானி இளையராஜா இசையமைத்திருக்கிறார். இந்த படம் கடந்த வருடமே வெளியாக இருந்தது. ஆனால் சில காரணங்களால் தள்ளி போய் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் என அறிவிக்கப்பட்டது. ஆனால் வெளிநாட்டு ரிலீஸ் சிக்கலில் இந்த படம் ரிலீஸ் தள்ளி போய் உள்ளது. இந்த நிலையில் இந்த படத்தின் ரிலீஸுக்கு தளபதி விஜய் சில மறைமுகமாக உதவிகளை செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனை பற்றி எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலும் வெளியிடவில்லை. இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெறும் என விஜயகாந்த் மகன் நம்பிக்கையுடன் காத்துக் கொண்டிருக்கிறார். தற்பொழுது விஜய் சில உதவிகளை செய்துள்ளதாக தெரிந்து நெகிழ்ந்து போய் உள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் இந்த படத்தில் விஜயகாந்தை AI தொழில்நுட்பத்தில் அவருடைய கதாபாத்திரம் உருவாக்கப்பட்டுள்ளது. ரசிகர்களுக்கு இந்த காட்சிகள் சர்ப்ரைஸாக இருக்கும் என எதிர்பார்க்கலாம். ஏற்கனவே விஜய் நடிப்பில் வெளியான கோட் திரைப்படத்திலும் சில காட்சிகள் வைத்திருந்தனர்.